நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஓட்டு கேட்க வந்தது. இந்த ஓட்டு கேட்கறது ஓட்டு கேட்க வரும்போது நீங்க பல வாட்டி பல கேள்வி கேட்பீங்க. நீங்க என்ன சொன்னீங்க, என்ன செஞ்சீங்க, எங்களை ஓட்டு கேட்க வரீங்கன்னு வரக்குமா ஏதாவது கேள்வியா கேட்பாங்க. நான் வந்து உங்களுக்காகவே ஒரு சின்ன செய்தியை உங்களுக்கு நான் பதிவு பண்ண விரும்புறேன். இப்போ நீங்க எம்எல்ஏ நேரத்தை ஓட்டு கேட்க வந்தாரு. அப்ப நீங்க ரெண்டு முக்கியமான கோரிக்கை இந்த கோயிலுக்காக வச்சுங்க. ஒன்று வந்து இந்த சிமெண்ட் ரோடு வேணும் அப்படின்னு கேட்டீங்க. அந்த சிமெண்ட் ரோட சட்டமன்ற உறுப்பினர் அந்த வசந்த கார்த்திகை சொன்னதுபடியே செஞ்சு கொடுத்தாரு. அதே மாதிரி பிளேவர் பிளாக் போடணும் கோயிலுக்கு அப்படின்னு என்னைக்கு சிமெண்ட் ரோடு திறந்தாலோ அன்னைக்கு தான் சொன்னீங்க. ஞாபகம் இருக்கா? சொல்லி எவ்வளவு நாள் ஆகுது? ஒரு 15 நாள் இருக்குமா? ஆனா அதுக்குள்ள பிளேவர் பிளாக் வந்து இறங்கிடுச்சு, போட்டுட்டு இருக்காங்க. அதை போட்டு முடிக்க போறாங்க. இது செய்தி நம்பர் 2. அப்புறமே வந்து நாங்க மாசம் 1000 ரூபாய் பணம் கொடுப்போம் அப்படின்னு தளபதி அவர்கள் விவசாயம் சொன்னாங்க. ஆனா என்ன சொன்னாங்க, இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் 1000 ரூபாய் யாராலையும் பணம் தர முடியாது, இதெல்லாம் பொய் சொல்றாங்க, ஏமாத்துறாங்க அப்படின்னாங்க. ஆனால் நான் இது குறிப்பிட்டு சொல்றேன், இந்த பகுதியில் இருக்க 150 வீடு இருக்கு, 150 வீடு இருக்கு, 150 ரேஷன் கார்டு இருக்கு. இந்த இருக்க எல்லாருமே எளிய மக்கள். தினைக்கும் வேலைக்கு போனாதான் காசு, தினைக்கும் போனோம்னா நமக்கு ஏதாவது சாப்பாடு அப்படின்ற மக்கள் வாழ்ற எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி உங்க எல்லாருக்கும் 1000 ரூபாய் பணம் வருது. இது வந்து 3வது முக்கியமான விஷயம். 2வது முக்கியமான விஷயம், இந்த கல்விக்கும் வேலை வாய்ப்புக்கும் உங்களுக்கு நான் சின்ன ஒரு விஷயத்தை சொல்றேன். உங்களுக்கு எல்லாருமே வந்து ஏற்கனவே எம்பிசி மிகவும் பிற்படுத்த பட்டியலிருந்து பட்டியலில் உங்களை வச்சிருந்தாங்க. இப்போ வந்து எஸ்டி பட்டியலில் போட்டிருக்காங்க. அது தெரியுமா உங்களுக்கு? மத்திய அரசு ஒன்றிய அரசு மூலமா அங்க சட்டமாக்கி அந்த சட்டத்துக்கு ஒரு முக்கியமான செய்தி சொல்றோம். முதல்ல ராஜ்யசபாவில் அந்த சட்டத்தை இப்படி ஒரு சட்டம் வேணும், இந்த மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு கேட்டது திருச்சி சிவான்ற ஒரு திராவிட முன்னேற்ற எம்பி. தனி நபரா ஒருத்தர் பேசி தனிநபர் மசோதா மூலமா நிறைவேறது ராஜ்யசபாவில் முதல்ல. அப்புறம் அந்த நாடாளுமன்றத்தில் நிறைவேறி அதை வந்து மாநில அரசாங்க பட்டியலில் கொடுத்துருக்காங்க. மத்திய அரசுல எஸ்டிக்கு 2 விழுக்காடு, தமிழ்நாடு அரசுல எஸ்டிக்கு 1 விழுக்காடு, மக்கள் தொகையின் அடிப்படையில். இப்போ இதனால எங்களுக்கு என்ன பயன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் சொல்றேன், நல்லா கேட்டுங்க. இப்போ நான் வந்து என்னோட சமுதாயத்தை சேர்ந்தது வந்து எம்பிசி சமுதாயம். நான் இவர் வந்து எம்பிசி சமுதாயம். எங்க பசங்களாம் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்க பசங்களும் உங்க பசங்களும் ஒரே ஸ்கூல்ல படிக்கிறாங்க, ஒரே பேர் பரிச்சை எழுதுறாங்க, மார்க் எடுக்கிறாங்க. இப்போ இயல்பாகவே நீங்க வந்து முன்னாடி திறமையை படிக்கல, அது முன்னாடி திறமை படிக்கல, நீங்க போய் ஒரு வேலை வாய்ப்பை பெறதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். உங்களோட இந்த குழந்தைங்க நல்லா படிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா நாங்க பண செலவு பண்றோம், காசு வச்சிருக்கிறோம், ஸ்கூலுக்கு 10 வருஷமா போறோம். நான் படிக்கப்பட்டு எங்க அப்பா 8வது வரைக்கும் படிச்சாரு, நான் டிகிரி வாங்கியிருக்கேன். என் பையன் அதோட ஈக்குவலா வரும். ஆனா உங்க குழந்தைங்க அந்த மாதிரி படிக்க முடியாது. அப்போ இது வந்து ஒரு சமூக அநீதி. அதனால இதை வந்து எஸ்டி ஷெட்யூல் ட்ரைப்ஸா கொண்டு போகணும்னு ஒரு பெரிய கோரிக்கை வச்சு அதுல வெற்றி ஆரம்பிச்சது திராவிட முன்னேற்ற முடிச்சது திராவிட முன்னேற்றம். இந்த மாபெரும் வெற்றிக்கு நீங்க உங்களுக்கு இதனால என்ன பயன் ஏற்படும்னா, இப்படி மேற்கொண்ட காலத்துல நமக்கு வந்து நல்ல குழந்தைங்க வந்து நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கும், நிறைய படிப்புல இடம் கிடைக்கும். அது மாதிரி எந்த குழந்தையும் படிக்கல டிராப் ஆகக்கூடாது அப்படிங்கிறது ஒரு குறிப்பு வந்து எல்லாரையும் படிக்க வைங்க, நல்லா படிச்சு முன்னுக்கு வரணும். சொல்லுங்க. இதுக்கு முன்னால நீங்க வந்து பொதுவாக வந்து 129 ஓட்டு போட மாட்டேங்க. இந்த வருஷம் அப்படி இல்லை. ஓட்டு கேட்க வந்துருவோம். ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிடுறேன். நீங்க இங்க வரும்போது 2 முக்கியமான கோரிக்கையை வச்சீங்க. இந்த சிமெண்ட் ரோடு வேணும்னு கேட்டீங்க. இந்த சிமெண்ட் ரோடு 5 லட்சம் ரூபாய் போட்டு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கோயிலுக்கு பிளேவர் பிளாக் கேட்டீங்க. ஞாபகம் இருக்கா? எம்எல்ஏ கேட்ட மாதிரி பிளேவர் பிளாக் போட்டு கொடுத்துருக்காங்களா? அதுவும் போட்டு கொடுத்தாங்களா? அதே மாதிரி நாங்க ஆட்சிக்கு வந்தால் மாசம் 1000 ரூபாய் பணம் கொடுப்போம்னு சொன்னோம். இப்ப வருது, நல்லா கேட்டுங்க, வருதுன்றதுலாம் முக்கியம் இல்ல. இந்த 150 வீடு இருக்கு. நம்மளுடைய ஆளுங்களோட வீடு 150 வீடு இருக்கு. யாராவது ஒருத்தருக்கு வராம இருக்கா? எல்லாருமே எளிய மக்கள், எல்லாரும் ஏழை மக்கள். அந்த ஏழை மக்கள் பயன்படுற மாதிரி மாசம் 1000 ரூபாய் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அது இல்லாம நம்ம காலை உணவு திட்டம், குழந்தைக்கு காலையில நீங்க போனா உணவு திட்டம். இன்னொரு முக்கியமான செய்தி நான் உங்களுக்கு சொல்றேன் என்னன்னா, உங்களை வந்து எம்பிசின்ற பட்டியல் இருந்தோம். இந்த எம்பிசின்ற பட்டியல் இருந்து இப்ப எஸ்டியா மாத்திட்டாங்க, தெரியுமா உங்களுக்கு? அதனால என்னென்ன பயன்கள் உங்களுக்கு கிடைக்கணும்னு தெரியுமா? இப்ப எஸ்டிஏ ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அப்படின்னு பார்த்திருக்காங்க. அதுல வந்து மத்திய அரசுல 2% இடஒதுக்கீடு, மாநில அரசுல 1% இடஒதுக்கீடு. இப்போ நீங்க ஏற்கனவே எவ்வளவு படிச்சாங்களோ அதை விட எவ்வளவு பேர் வேலை கிடைச்சோ அதோட நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும், அதோட படிக்கிறது இடம் கிடைக்கும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, குழந்தைங்க படிக்க வச்சு நம்ம தளபதி தலைவர் அரசாங்கம். அதனால தொடர்ந்து நீங்க தளபதிக்கு உறுதுணையா நிக்கணும். அப்ப காலையில டிஃபன் போட்டாங்களா உனக்கு? இதுக்கு முன்னாடி இப்ப போடுறாங்கல்ல, காலையில என்ன போடுறாங்க டிஃபனு? ஏதாச்சும் ஒண்ணு சாப்பாடு போட்டுறாங்க. உங்க அம்மா சமைச்சு கொடுக்கறதுல இல்ல, காலையில கொடுக்குறாங்களா? அங்க போய் தானே சாப்பிடுற, ஸ்கூல்ல தானே சாப்பிடுற. உனக்கு இந்த சாப்பாடை உனக்கு காலையில டிஃபன் போட சொல்றது யாரு? ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ணணும், அப்பா அம்மா கிட்ட சொல்லி அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும். அவங்க தான் ஆட்சியில தொடர்ந்து இருக்கணும்.
அவங்க சொல்றதுதான் சரியா இருக்கும் நாட்டுக்கு. அது உன்னோட மட்டும் நிறுத்தல, உங்க அம்மாக்கு மாசம் 1000 ரூபாய் பணம் தராங்க. ஓகேவா? அம்மா பஸ் ஏறி வியாபாரம் பண்ண போறாங்க, ஊசி பண்ணி விற்க போறாங்க அப்படின்னா அதுக்கு ஃப்ரீயா பஸ் விடுற பஸ் டவுன் பஸ் கொடுக்குறாரு. நம்ம எல்லாருக்கும் தளபதி தான் எல்லாமே செய்யறாரு. அதனால அவருக்கு தான் நம்ம ஓட்டு போடணும். அப்பா அம்மா கிட்ட சொல்லு. அவர் பெரியவரான யாருக்கு போடுவாருன்னு கேட்டு பாருங்க. அதான் சொல்லிட்டேனே. ஸ்டாலின் பெரியவங்க யாருக்கு ஓட்டு போடுவா? தெரியும். நீங்களே ஓட்டு போட மாட்டீங்க, அவனும் போடுவோம். இன்சுலோட சொல்றாங்க. வெரி குட். ஓகேவா? அப்ப அந்த அண்ணன் மாத்தி போட்டு போட்டோம். சரிதானே? இனிமேட்டு இதெல்லாம் போடணும். ஓகேவா? மாத்து இதெல்லாம் பண்ணக்கூடாது. யார் சொன்னாலும் கேட்க கூடாதுன்னா உதயசூரியன் சின்னம் தான் நமக்கு 1000 ரூபாய் பணம் தருது. பஸ்ல ஏறினா டவுன் பஸ்ல ஃப்ரீ தருது. காலை குழந்தைங்களுக்கு சாப்பாடு தருது. உங்க குழந்தைங்க எல்லாரும் காலையில இப்ப டிஃபன் சாப்பிடுறாங்களா? காலை சாப்பாடு செய்யற வேலை ஈஸியா இருக்குதா? அதே மாதிரி மாசம் 1000 ரூபாய் பணம் உனக்கு மட்டும் வரல. இந்த தெருவில் இருக்கிற 3 தெருவில் இருக்கிற 150 பேர் எல்லாருமே டெய்லி கூலி வேலைக்கு போனாதான் காசு. ஏழை எளிய மக்கள், அந்த மக்களுக்கு இந்த 100 ரூபாய் அந்த 1000 ரூபாய் காசு பெரிய உதவியா இருக்கு. அதனால நீங்க எக்காரணத்தை கொண்டும் யார் சொன்னாலும் அந்த மணி மருந்து பையனா உங்க வீட்டுக்காரா பரவாயில்ல, அவர் போட்டா போட்டு போட்டோம். ஓகேவா? இங்க பாரு, இங்க பாரு. 1000 வீட்டுக்கு தரணுங்க இல்ல. அப்ப இங்க வருதா? யார் கொடுத்தது? ரேஷன் கார்டுல 1000 ரூபாய் வருதா? உதயசூரியன். அப்ப கொடுத்தது யாரு? இப்ப யாரு இருக்கா? தளபதி ஸ்டாலின், முக ஸ்டாலின் கொடுக்குறாரு. ஓகேவா? நம்ம எம்எல்ஏ ரோடு போட சொன்னீங்க, ரோடு போட்டாரு. ஓகேவா? அந்த கோயிலுக்கு பிளேவர் பிளாக் கேட்டீங்க, அந்த பிளேவர் பிளாக் போட்டு கொடுக்குறாரு. நீ என்ன கேட்டாலும் செய்யறதுக்கு எம்எல்ஏ இருக்காரு. மாசம் 1000 ரூபாய் கொடுக்க தளபதி இருக்காரு. குழந்தைங்களுக்கு கால சாப்பாடு, பெண்கள் பஸ்ல ஏறதுக்கு என்ன ஃப்ரீ டிக்கெட் எல்லாமே கொடுக்குறாரு. அப்ப நம்ம ஓட்டு யாருக்கு போடணும்? நீ போட்டுற, அதுல பிரச்சனை எனக்கு எதுவும் இல்ல. இல்ல நீ போட்டுருவ. இங்க பாரு, நீ போட்டுருவ. ஆனா மக்கள் எல்லாரும் போட வைக்கிறது போகல. புரியுதா? நீ போட்டுருவ. எல்லாத்தையும் பாப்பா